விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு சொன்னாலே அதை மாடிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஊர்லயே ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கினாங்கன்னா இம்மீடியட்டா அதுல ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து லீகல் இல்லை, அது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய மோட்டர் சைக்கிளில் நிறைய கஸ்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கிளாசிக் 350 டிசைன் பண்ணி வாங்கிக்கிற அளவுக்கு இப்போ வந்து கஸ்டம் மேட் மோட்டர் சைக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது ராயல் என்ஃபீல்டில். அந்த வரிசையில் ராயல் என்ஃபீல்டோட புது ஆஃபரிங் கோவன் கிளாசிக் 350 எடிஷன். இந்த மோட்டர் சைக்கிள் பேரே வந்து கோவன் எடிஷன் அப்படிங்கிறதுனால இந்த ரிவ்யூவே கோவால தான் நடக்குது. ஸோ வாங்க பியூட்டிஃபுல்லான இந்த கோவால இந்த பியூட்டிஃபுல்லான மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். இதுக்கு கோவன் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணமே ஒரு கோஸ்டல் வைபை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெஸ்டர்ன் காட்ஸ் கோஸ்டல் லைன் அப்படின்னாவே கோவா தான் எல்லாருக்கும் ஞாபகத்து வரும். ரொம்ப கலர்ஃபுல்லான வைப்ரண்டான ஒரு ஊர். ஏன் முன்னாடி நிற்கிற இந்த மோட்டர் சைக்கிளை பார்த்தீங்கன்னா டீல் அண்ட் ஆரஞ்சு கலர்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த லொக்கேஷனில் இந்த கலர்ஃபுல்லான மோட்டர் சைக்கிளே இங்கே ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஃபீலாக தான் எனக்கே கொடுக்குது. இதில் பிளாக் அண்ட் ரெட் கலந்து பர்பிள் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கோவாவில் நிறைய பைக்ஸை கஸ்டம் பண்ணி பார்த்துருப்பீங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், டைரெக்டாக எங்கள் பைக்கே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு. அந்த அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் இருக்கிற இன்ஜின் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே கிளாசிக் 350 இருக்கிற 20 bhp ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜின். இது 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு கோஸ்டல் ரீஜனில் நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான ஸ்பீடில் போக மாட்டீங்க. மேக்ஸிமமே ஒரு 60-70 தான் போக முடியும். ஏன்னா அந்த ரோட்ஸ் எல்லாமே ஹில்லி கர்வ்ஸாக இருக்கும், ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ அந்த ரோடில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஜாலியாக ரைட் பண்ணணும்னா அதுக்கு இந்த பவர் மோர் அண்ட் எனஃப். ஸோ அதனால தான் கிளாசிக் 350 கோவாவில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா கிளாசிக் 350 எப்பவுமே ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைட் கொடுக்கும். எப்பவுமே இந்த டார்க் ரொம்ப அவைலபிள் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகிறதுக்கான ஒரு இன்ஜினாக தான் இது இருக்கும். ஜே சீரிஸ் இன்ஜினில் தம்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கிளாசிக் லான்ச் பண்ணப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம சேனலில் கிளாசிக் 350 ரிவ்யூ போட்டப்போ கூட கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த மோட்டர் சைக்கிளை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கட் எக்ஸாஸ்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதோட இதோட பீட் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்களே இப்போ கேளுங்க இதோட பீட் எப்படி இருக்குன்னு. இந்த தம்ப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. காலையிலேருந்து நான் ரைட் பண்ணுறப்ப எனக்கு முன்னாடி போன ரைடரோட அந்த தம்பை கேட்கவும் என்னோட பைக்லேருந்து வர்ற தம்பெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஷோரூமுக்கு போய் இந்த பைக்கை டெஸ்ட் ரைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த தம்பை விரும்புவீங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோடைய சஸ்பென்ஷன் செட்டப், சேசி, ஸ்விங்காம் இது எல்லாமே சேம். ஆனால் டயர்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கிறது வந்து 16 இன்ச்சு, முன்னாடி வந்து 19 இன்ச்சு. கிளாசிக் 350 விட இதில் இருக்கிற டயர் சைஸ் சின்னது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாபர் லுக்கை வந்து ஈஸியாக கொடுத்துருது. இதில் ஒரு பயங்கரமான சேஞ்ச் என்ன அப்படின்னா ஹேண்டில் பாரோட டிசைன் தான். இந்த ஹேண்டில் பாரை ரொம்ப ஹைட்டாக தூக்கி அப்ரைட்டாக வச்சுருக்காங்க. கிளாசிக்கில் வந்து ஒரு இந்த இடத்துல ஹேண்டில் பார் இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இதோடைய ரைடிங் பொசிஷன் வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் பொசிஷனாக இருக்கும். அப்படி கொடுக்கறதுக்கு இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காங்க. கிளாசிக்கில் வந்து இந்த ஃபுட் பேக் வந்து இந்த இடத்துல இருக்கும், ஆனால் இப்போ இதை வந்து தூக்கி முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு லெக் வந்து நீங்கள் அப் ஃப்ரண்ட்டை வைக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி கை இப்படி இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் பாபர் இன் அ ரெட்ரோ ஸ்டைல் கிளாசிக் 350. காலையிலேருந்து ரொம்ப தூரம் இதை நான் ரைட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ரைட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கோஸ்டல் ரோடில் 40 to 60 km/h ஸ்பீடில் ரொம்ப ஈஸியாக க்ரூஸ் பண்ணிட்டு போக முடிஞ்சுது. ஆல்ரெடி கிளாசிக்கில் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். ஸோ அதே செட்டப்புங்கிறதுனால இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த 130 mm ட்ராவல் வந்து ரொம்ப அழகாக பேட்ரோல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. அதோட ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சார்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களை ரொம்ப ஈஸியாக ரைட் பண்ண வைக்குது. கிளாசிக்கை விட ரியர் டயர் வந்து கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறதுனால சில பேட்ரோல்ஸில் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு சின்ன அதிர்வு தெரியும். அது ஆப்வியஸ் தான், ஏன்னா வந்து சின்ன டயருங்கிறதுனால கொஞ்சம் அந்த அதிர்வை வந்து டைரெக்டாக சீட்டு கடத்தும். நீங்கள் ரிலாக்ஸாக போகும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. திடீர்னு ரொம்ப ஸ்பீடாக போய் ஒரு பேட்ரோல்ஸில் விடுறீங்க அப்படின்னா அப்போ தான் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். கிளாசிக் 350 விட இந்த கோவனில் ஒரு மிக சிறந்த அப்டேட் எது அப்படின்னா அது வந்து இந்த கிராஸ் ஸ்போக் டியூப்லெஸ் டயர் கொடுத்தது தான். இப்போ வர்ற கிளாசிக்ல ஸ்போக் வீல்ஸ் இருக்கும், அப்புறம் அலாய் இருக்கும். ஆனால் ஸ்போக் வீல்லையே டியூப்லெஸ் கொடுத்து நீங்கள் கவலையே இல்லாமல் எங்கனாலும் ரைட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த கோவன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதோட இதோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரிம்ஸ்ல அவுட்டர் லேயர்ல இதோட ஸ்போக் வெளியே வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறப்ப இந்த ஸ்போக் வீலோட இந்த கிளாசிக் ரெட்ரோ பாபர் டிசைன் வந்து அட்டகாசமாக இருக்குது. உண்மையிலே எனக்கு இந்த கோவாவில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் சூப்பராக இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இன்னொரு விஷயம், இதோட சீட் ஹைட் வந்து 750 mm தான். ஸோ ஷார்ட்டர் ரைடர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதோட இதோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 197 kg. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ண வேண்டியது இல்லை. டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வர்றப்ப கிளாசிக்கில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸை தான் வந்து கன்சோலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன் கன்சோல் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கிடைக்குது. லைட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. ஃப்ரண்ட் ஹெட்லாம்பில் ஆரம்பிச்சு டைல் லேம்பு, இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து எல்இடி. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு கிளாசிக் பைக்காக இருந்தாலும் அதில் எல்இடி கொடுத்து அதை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக மாற்றிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போதே தெரியும், டயரோடைய சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேட்ச் மாதிரி தெரியும். அந்த சைட் வாலே கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு 60s 70s வந்த கார்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் வந்து சைடில் வந்து ஒயிட் வால் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் வந்து அது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் மறுபடியும் அந்த ரெட்ரோ ஸ்டைல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சைட் வாலை வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே வந்து ஒரு கிளாசிக் டச்சை பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் இருக்கிறது 13 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி. அதோட இது மைலேஜ் வந்து 36.7 வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு 30 to 34 சாலிடாக கிடைக்கும். ஹைவேல நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரைட் பண்ணுறப்ப ஆல்ரெடி கிளாசிக் 350 வந்து ஹைனஸ், அதாவது ஹோண்டாவில் இருக்கிற ஹைனஸ் 350, அதுக்கப்புறம் ஜாவாவில் வந்து 42, அப்புறம் ஜாவாலே பாபர்னு ஒரு மாடல் இருக்குது. இதுக்கெல்லாம் காம்படிஷனாக தான் இருக்குது. அதில் இந்த வேரியண்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பாபர் ஸ்டைல் வந்து கிளாசிக்கை வாங்கி மாடிஃபை பண்ணிட்டு இருந்த மக்களுக்கு டைரெக்டாக ஒரு பாபர் ஸ்டைலில் கம்ப்ளீட் கிளாசிக் ரெட்ரோவில் ராயல் என்ஃபீல்டு ஆஃபர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பாராட்டலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும், நான் நிறைய கலர் ஸ்கீம்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் உண்மையிலே ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்கிட்ட 2 மோட்டர் சைக்கிள் இருக்குது வெவ்வேறு கலரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட்டு. இந்த எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து எக்ஸாஸ்ட் குரோமில் இருக்குது. ஸோ 2 மாடலில் குரோம்லையும் 2 மாடல்லையும் கம்ப்ளீட் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த டேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட லோகோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கோவனுக்கு ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன், புது டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் எப்பவும் போல இருக்கிற மாதிரி ஒரு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு ஒரு எழுத்துல தான் வந்து லோகோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கோவன் கிளாசிக் 350யோட ப்ரைஸ் வந்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் ராயல் என்ஃபீல்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குது, எந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோவன் கிளாசிக் எப்படி இருக்குது, இதோட கலர்ஸ் எப்படி இருக்குது, இதோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஆட்டோமேட்டிவ் கண்டென்ட்க்கு மோட்டர் விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூல உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்கள் டிஜே. நன்றி. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.